நம்முடைய பிதாவாகிய தேவனிடமும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தினுள்ளாய். நாம் ஜெப பாடலை பாடுவோம். என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளிலே ஆகாய் தீர்க்கதரிசன வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாக இருக்கும் என்ற அந்த வார்த்தையின்படி இந்த மகிமையான ஆலயத்திலே வந்து இன்றைக்கு ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஆலயத்தை இப்படி மகிமையாய் செய்யும்படியாய் தன்னை முன்னிறுத்தி செய்த ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அவருடைய எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய திரு சன்னிதானத்திலே வந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். எனவே ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்லவும் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நான் வந்த பொழுது இந்த அருளுரையை ஆற்றும்படி அழைத்த போதக பிதா அவருக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். அப்படியே செயலாளர், பொருளாளர், நிர்வாகக்குழு ஒவ்வொருவருக்கும், சபையின் மூப்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுவாரோ, இதோ ஒவ்வொரு மனமகிழ்ச்சி நாளிலே நாம் ஆலயத்துக்கு செல்கின்றோமே, இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்கப் போகிறார் என்று சொல்லி அவருடைய திரு சன்னிதானத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, ஒவ்வொரு ஆண்டும் நாம் இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றோம். பண்டிகை காலத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை நாம் தியானிக்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாமே தற்சோதிக்க பண்ணுகின்ற திருத்துவ ஞாயிறை கொண்டாடி நாம் ஆசரித்து கொண்டிருக்கின்றோம் திருச்சபையின் ஒழுங்கின்படி. ஒருவேளை கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் 70ஆம் ஞாயிறு என்ற ஞாயிறை நாம் ஆசரித்தோம். போன வாரம் 60ஆம் ஞாயிறு, இன்றைக்கு 50ஆம் நாள் என்கின்ற ஞாயிறு. முன்னால் ஏன் இப்படி திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது? வரக்கூடிய புதன்கிழமையோடு சாம்பல் புதன் என்று தவச காலத்துக்குள்ளாக நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அப்படி என்றால் கடந்த 3 வாரங்களாக இன்றைக்கும் நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாய் எதற்காக ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகை நாம் வருகையின் காலங்களிலே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோமே, அதற்காக அல்ல, ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கின்றதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நம்மை அழைக்கின்றது.
இந்த நாளுக்கென்று திருச்சபை கொடுத்திருக்கின்ற மைய பொருள் என்ன என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இறைப்பணியில் சிலுவை சுமக்கவும் ஆயத்தமா? ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற மைய பொருள் இருக்கின்றது. இறைப்பணியில் சிலுவை சுமக்கவும் ஆயத்தமா? இன்றைக்கு இதற்கு ஆதாரமாக நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற அருளுரை பகுதியை பார்ப்போம் என்று சொன்னால், அது சற்று முன்பு பீடத்தண்டை வாசித்த நற்செய்தி பகுதி தான் இன்றைய நாளுக்குரிய அருளுரை பகுதி. அது லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 தொடங்கி 43 நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணமாக செல்கின்றார். அவ்வழியாக அவர் செல்வது இதுவே கடைசி முறை. அவர் பல முறை சென்றிருக்கின்றார், ஆனால் இப்பொழுது செல்வதுதான் அவருடைய கடைசி முறையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அப்போது நடைபெற்ற நிகழ்ச்சி தான் நாம் வாசிக்க கேட்ட இந்த 31 தொடங்கி 43 உள்ள வசனங்கள். அப்படினால் அன்புக்குரியவர்களே, இதை 2 சிறு தலைப்புகளிலே தியானிக்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று பாடுகளை வெளிப்படுத்தினார், இரண்டாவது மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார். ஒன்று பாடுகளை வெளிப்படுத்தினார். நான் வாசித்த அந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது 31 தொடங்கி 34 வசனங்களிலே அவர் தன்னுடைய சீசர்களை அழைக்கின்றார். அழைத்தது மட்டுமல்ல, அவர்களோடு கூட எருசலேமுக்கு போகிறோம் என்று சொன்னது மட்டுமல்ல, மனுஷகுமாரனுடைய காரியம் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டது அங்கு நிறைவேறப் போகிறது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாய் அங்கு 31ஆம் வசனத்தில் சொல்லுகின்றார். எப்படி எனில், இதுதான் நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53 பார்ப்பேன் என்று சொன்னால், அவருடைய பாடு மரணங்களை குறித்து ஏசாயா தீர்க்கன் அன்றைக்கே சொல்லியிருக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் புறஜாதியிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். ஆம், தன்னுடைய சீசர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றவராயிருக்கின்றார். இன்றைக்கும் அன்புக்குரிய அவருடைய சன்னிதானத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகின்ற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதோ அவருடைய பாடுகளை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கின்ற பாடுகளையும் கூட ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆனால் பாடுகளின் மத்தியிலும் கூட நாம் ஆண்டவருக்காக வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய மக்கள் என்ன செய்வார்கள்? ஒரு நல்ல விசேஷம் என்று சொன்னால் அதை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளுவார்கள். ஒருவேளை அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற பாடுகளை நாம் அநேகத்திலே பகிர்ந்து கொள்வதில்லை. அதை தங்களுடைய மனதுக்குள்ளாகவே வைத்து அதையே சிந்தித்து இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நடைப்பிணங்களாய் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் தனக்கு வரக்கூடிய பாடுகளை இங்கு வெளிப்படுத்துகின்றார். என்னை வெளிப்படுத்தினார். அங்கு பார்க்கின்ற பொழுது இயேசுவோ பாடுகளை குறித்து அங்கு சொல்லுகின்றார். சீசரிடத்திலே சொல்லுவது மட்டுமல்ல, அதனை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். மத்தேயுவிலே பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21-23 பார்க்கின்ற பொழுது என்றால் இதே வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இதே வசனத்தை மத்தேயு 20 பார்க்கின்றோம். 20:17 முதல் 34 வசனங்களிலே பார்க்கின்றோம். இப்பொழுது மத்தேயு 16, 21, 23 சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அங்கு பார்க்கின்றோம், இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது இங்கே தான் அநேக காரியங்கள். இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய பாடு என்ன? நல்லா கிடையாது. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், ஆண்டவருக்குள்ளாக நீர் வாழ்வே என்று சொன்னால் உனக்கு பாடு இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் உனக்கு மாற்றி கொடுப்பார் என்று சொல்லி இன்னைக்கு நற்செய்தி பெருவிழாக்களுக்கு போய் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆண்டவரத்திலே வரும் என்று சொன்னால் ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் அவருடைய கருத்தை நீட்டி பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு அதே வார்த்தை தான் சொல்லப்படுகின்றது. பேதுரு சொல்லுகின்றார், அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது
உமக்கு நேரிடக்கூடாது, இது அது உமக்கு சம்மதிப்பதில்லை என்று அவரை யாரை கடிந்து கொள்வது? யாரை கடிந்து கொள்வது? இன்றைக்கு பாருங்கள், பேதுரு இயேசுவோடு கூட இருந்து 3.5 ஆண்டு காலம் அவருடைய நற்செய்தி பணியிலே தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளம் கண்ட அந்த பேதுரு சொல்லுவது மட்டுமல்ல, கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று பார்க்கின்றோம். உடனே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றாரே. கடந்த நாட்களிலே எவ்வளவு பெரிய கொள்ள நோயிலே எவ்வளவு மக்களை நாம் இழந்திருக்கின்றோம். அவர்களை முகங்களை நாம் பார்க்க முடிந்ததா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய திரு சன்னிதானத்திலே வந்து அவரை துதிக்க முடியாது ஜீவனோடு இருக்கின்றோம் என்று சொன்னால், இன்றைக்கு பார்க்கின்றோம் அங்கு சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன மாத்திரத்திலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வேண்டும், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி பேதுருவிடத்திலே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பாடுபட வேண்டும் என்று சொல்லி பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது கொடிய காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் பாடுகள் உண்டு. பேதுரு அதை தெரிவிக்கின்றவராய் இருக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு ஒவ்வொரு நிலைகளிலும் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பார்க்க என்று சொன்னால் பாடுகளுக்குள்ளாக சென்றார்கள். சவுலா இருந்த பொழுது எவ்வளவு மகிமையான வாழ்க்கை, ஆனால் ஆண்டவர் சந்தித்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் பாடுகள் நிறைந்தது. எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லி அவருடைய பாதப்படியிலே அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம். அநேக சபைகளை ஏற்படுத்தினார், அநேக நிருபங்களை எழுதி இன்றைக்கும் ஒவ்வொரு ஆராதனையிலும் பவுலுடைய நிருபங்களை நாம் வாசித்து ஆண்டவருடைய இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையாக வேண்டும், இன்றைக்கு அதை பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் வெளிப்படுத்தியிருப்பார் என்று சொன்னால் அந்த வெளிப்பாடோடு கூட நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது பாடுகளா என்று நாம் பயப்பட தேவையில்லை. ஏனெனில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனால் நாம் பாடுகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி பாடு வருகிறது, எப்படி என்று சொல்லி நீங்கள் நானும் எதிர்பார்க்காத காரியங்கள் குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதற்குள்ளாக வாழ்ந்தாலும் கூட நம்மோடு கூட இருக்கின்ற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அதைத்தான் நீங்கள் நானும் இந்த நாட்களிலே பற்றி பிடித்து நாட்களுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றோம். பாடை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்ற பொழுது, ஆம், ஆண்டவர் எனக்காக பாடுபட இருக்கின்றார். அவர் ஒன்றும் அறியாதவர், என்னுடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கின்றார். என்னை மீட்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே வந்தார். மீட்பின் செயலுக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்றார். அவர் சிலுவையை நோக்கி பார்க்க நான் ஆயத்தப்பட நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 16 அதிகாரம் 32 33 பார்ப்போம் என்று சொன்னால், இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. நமக்கு நல்லா தெரிந்த ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்த மாத்திரத்திலே சீசர்கள் எங்கே இருந்தாங்க? ஓடி போயிட்டாங்க. அவரோடு கூட யாரும் இல்லை, அவர் தனித்து விடப்பட்டாரே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன மக்கள் ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை கண்டு நம்மை விட்டு ஓரமாய் போனாலும் கூட என்றென்றும் மாறாத இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறாரே. அங்கு பார்க்கின்றோம், தனித்து விட்டுக்கு விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. அதுக்கு அடுத்த வாதத்தை பாருங்க, அது ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, சொல்லலாமே, பிதா என்னோடு கூட இருக்கிறாரே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு அடியை எடுத்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்கள் நானும் நினைக்க வேண்டிய ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். 33 வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
உபத்திரங்கள் உண்டு, உபத்திரத்தின் பாடுகள் உண்டு. நாம் உபத்திரத்தின் பாதையிலே நாம் நடந்து வந்தாலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றார். ஆம், நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம் சொன்னால் நாமும் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகின்ற பாதை அப்படிப்பட்ட பாதையாக இருக்கின்றது. உபத்திரமும் உண்டு, வியாகுலம் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் கூட ஆண்டவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போன்று நீங்கள் நானும் உலகத்தை ஜெயிக்க ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா! அவருடைய பிள்ளையாக அழைத்திருக்கின்றார். இது அநேகருக்கு கிடைக்கவில்லையே, அநேகருக்கு இந்த சிலாக்கியம் இல்லையே. ஆனால் உங்களையும் என்னையும் அல்லவா பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்மை அழைத்த கர்த்தர் அல்லவா. இன்றைக்கு நம்முடைய சன்னிதானத்திலே நாம் வந்திருக்கின்றோம் சொன்னால் அவரல்லவா அழைத்து வந்திருக்கின்றார். அவரல்லவா எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அவருடைய பாடுகளை வெளிப்படுத்தினார். அவருடைய பாடுகளை வெளிப்படுத்தினார் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகளை நாம் ஒன்றும் அல்ல, அவருடைய சிலுவையை நாம் ஒவ்வொரு ஆராதனையில் வருகிற பொழுது நோக்கி பார்க்கிறோமே, அவர் பட்ட பாடுகள் எனக்காக என்று சொல்லி நாம் நினைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற எந்த பாடுகளும் பாடுகளே அல்ல, பாடுகளே அல்ல. ஏனென்றால் நாம் உண்மையாகவே அவருடைய திரு சன்னிதானத்திலே வந்து பலிபீடத்தில் இருக்கிற சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த சிலுவையிலே அவர் தன்னுடைய பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை அல்லவா சிந்தினார். அதன் மூலமாய் அல்லவா நீங்கள் நானும் மீட்கப்பட்ட ஜனமாய் அவருடைய திரு சமூகத்திலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வேதவசனம் மிக அழகாக சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கூட்டி சேர்க்கின்றார். நீங்கள் நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக அவருடைய சபையிலே கூட்டி இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அதுவும் இப்படிப்பட்ட சபை என்பது நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்ப்போம். இந்த சபையை குறித்து நாம் வைராக்கியம் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். சபையின் காரியங்களிலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். சபை என்பது எது அல்ல, நம்முடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகின்றதா இருக்கின்றது. நாம் வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக மனதுருக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக மன உருக்கத்தை வெளிப்படுத்துகின்றார். நாம் வாசித்த அதே லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 35 வசனம் தொடங்கி 43 அங்கு பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் எரியோவுக்கு சமயமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை பாருங்க. குருடனுக்கு என்ன, யார் போறா யார் வாரான்னு பார்க்க முடியாது, ஆனால் சத்தம் மாத்திரம் கேட்குது. என்ன கேட்குறான்? சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதட்டினார்கள். ஆம், அவனும் பாருங்க, அவனும் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான், மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே வந்து நாம் கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். அப்படின்னா நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வேதனைகளை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அன்றைக்கு அந்த குருடன் கூப்பிட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய திரு சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, நான் உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிள்ளை, இன்னைக்கு அநேக வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய முற்புதாக்களுக்கு நீர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தத்தையும் நானும் என்னுடைய பின்தனையும் தலைமுறையும் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாய் நீ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி கூப்பிட அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் ஜெபிச்சா கிடைக்குமா? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் ஜெபித்தா கிடைக்குமா? அன்றைக்கு குருடன் நினைக்கவில்லை, இயேசு போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட மாத்திரத்திலே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான் என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தரை நாம் எப்பொழுதெல்லாம் கூப்பிடுகின்றோம்? பிரச்சனை வந்தா கூப்பிடுறோம், மகிழ்ச்சி வந்தாச்சுன்னா மறந்துடுறோம். அப்படித்தானே வாழ்க்கை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்ன ஆகிப்போச்சுன்னா, ஆண்டவர் ஏதோ
நம்ம டாக்டர்கிட்ட போகிறது மாதிரி நமக்கு பிரச்சனையும் போராட்டம் வரும்போது ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, ஆனால் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆண்டவருக்கு அங்கே இடமில்லை. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதற்காகவே அவர் வெளிப்படுத்தினவர் மட்டுமல்ல, மனதுருக்கத்தை அவர் செய்திருக்கின்றார். மனதுருக்கம் உள்ள தேவன். மனதுருக்கம் என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே குறைந்து வந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றோம். மனிதனுக்கு மனிதன் இன்னைக்கு உதவி பண்ணக்கூட முடியாத ஒரு சூழ்நிலைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் ஆராதிக்கின்ற தேவன் மன உருக்கம் உள்ளவராய் இருக்கின்றார், மன இரக்கம் உள்ளவராய் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்றோம், மீண்டுமாக அவனை அதட்டுறாங்க, பேசாம இரு. அவன் மீண்டும் என்ன அதிக சத்தமாய் கூப்பிட்டான். ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கத்தக்கதாய் நம்முடைய கூக்குரல் இருக்க வேண்டும். இதோ வந்தோம், முழங்கால் போட்ட ஜெபிச்சான்ல, ஆண்டவரே என்னுடைய வார்த்தைக்கு என்னுடைய விண்ணப்பத்திற்கு இந்த நாளில் எனக்கு பதில் தாரும், நான் சமாதானத்தோடு கூட நான் கடந்து செல்லத்தக்கதான ஒரு நாளாய் இந்த நாளை நீ மாற்றித்தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே வந்து நாம் அமர்கின்ற பொழுதெல்லாம் நாம் அப்படி கூப்பிட அழைக்கப்படுகின்றோம். நாம் ஆராதிக்கின்ற தேவன் கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு சமீபமாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். நம்மோடு கூட இருக்கின்ற கர்த்தராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம், உடனே ஆண்டவர் அவரை தம்மிடத்திலே வரும்படி கூப்பிட்டார். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான். இன்னைக்கு எத்தனையோ ரச்சனையாலே உறுப்பினர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஒரு சன கூட்டத்தை மட்டும் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கின்றாரு. அதே இயேசு தானே, அதே இயேசு இன்னைக்கு கூப்பிட்டு வந்தவர். அன்றைக்கு அந்த குருடனுக்கு செய்த அதே அற்புதத்தை இந்த நாளிலும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்ற வார்த்தையின்படி அன்றைக்கு அவர் சொல்கின்ற பொழுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுடைய விசுவாசம் தான் அவனை ரட்சித்தது. இன்றைக்கு அவர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரே, நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கின்றோமே. விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே அதற்கு முந்தின வசனத்தை பார்ப்பீர்கள் சொன்னால் 41 வாசிக்கலாம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன கூப்பிட்றான், சத்தம் போட்டு கூப்பிட்றான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ற, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கார், நம்மகிட்டையும் கேட்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஊழியர்கள் இவர் இந்த நம்பரில் இந்த இவருக்கு ஃபோன் பண்ணால் என்ன ஆகும்? அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஹெல்ப்லைன் அது டிவியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் வீடுகளில் ஓடிக்கிட்டே இருக்கும். அன்புக்குரிய தேவ ஜனமே, நம்முடைய முன்னோர்களை நினைத்து பாருங்கள். அவர்கள் கொண்டிருந்த விசுவாசத்தை நினைத்து பாருங்கள். அவர்கள் நீங்கள் நானும் இன்றைக்கு பின் தலைமுறையாக வந்திருக்கின்றோமே. ஒருவேளை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த நாளில் இருக்கின்றேன். இதே ஆலயம் கட்டப்பட்டு முதலாவது கேட்டகிஸ்டாக எங்களுடைய சின்ன உபதேசியார் என்ற எங்கள் தாத்தா இருந்தார். அன்றைக்கு அவர் இருந்தது அம்மாவட்டி கொடைரோடு பக்கத்தில். இங்கே 8:30 மணிக்கு ஆராதனை என்று சொன்னால் அவர் அங்கே 4 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினார் என்று சொன்னால் இங்கே வந்து சேர 8:15 மணி ஆகுமாம். உங்களுக்கு தெரியும் அன்றைக்கு சூழ்நிலை. இன்றைக்கி நமக்கு கார் எடுத்தோம்னா கொடைரோட்டுக்கு 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். அப்படி தானே நாங்கள் போய்கிட்டு தான் இருக்கோம். நாங்களும் ஊழியத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அன்றைக்கு அவர் என்ன பண்ணோம், ஒரு பஸ் ஏறினா அந்த பஸ் எல்லா ஊரும் சுற்றி எல்லா பக்கம் வந்து இங்கே வந்து நிற்கும் போது அவர் இங்கே 8:30 மணிக்குன்னா அங்கே 4 மணிக்கு கிளம்ப வரோம் வீட்டை விட்டு. இன்றைக்கி அதே ஆலயத்தில் இன்றைக்கி ஒரு குருவானவராய் அபிஷேகம் பெற்ற போதகராய் நான் நிற்பது என்பது உண்மையிலேயே நான் மிகப்பெரிய பாக்கியசாலி. நம்முடைய முன்னோர்களை ஆசீர்வதித்த கர்த்தர் மட்டுமல்ல, நம்மையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பின் தலைமுறையும் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படின்னா நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கின்றது. உலகத்திலே நமக்கு சோதனைகள் உண்டு. உலகத்திலே இன்னைக்கு எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். அவன் சிங்கம் அல்ல, சிங்கம் போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்றவர் யூத ராஜ சிங்கமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமே. அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அப்படி நாம் எதற்கும் பயப்படாதபடி, எதற்கும் கலங்காதபடி அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் காண்கின்றார். ஒருவேளை நம்முடைய பாரங்களை நாம் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாமல் இருக்கலாம்.
நம்முடைய வேதனைகளை மற்றத்தில் சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்கின்ற பொழுது விசுவாசத்தோடு கூட உங்களுடைய முழங்கால்களை முடக்கி அவருடைய திருச்சமூகத்திலே நீங்கள் அறிக்கை செய்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை காண்கின்ற கர்த்தர் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அவர் செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அதை பெற்ற அவன் அங்கு பார்க்கின்ற பொழுது லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு பார்க்கிறோம். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்முடைய ஜனங்களை உடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? பொறுமை இல்லை. இன்றைக்கி நம்ம பொறுமை இல்லை, எல்லாம் இன்ஸ்டண்ட்டு. சுவிட்சை போட்டால் காஃபி வரணும், உடனே ஆண்டவர் பொறுமையோடு இருக்க சொல்லுகின்றார். நம்முடைய முற்பதாவாய ஆபிரகாம் இடத்திலே அவர் சொல்லுகின்றார், உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பேன் என்று சொல்லி 75 வயதில் சொன்னார். ஆனால் அவர் காத்திருந்தது 25 ஆண்டுகள். நினைத்து பாருங்கள். யோசேப்புடைய சொற்பனத்திற்கு அவர் பதில் கொடுக்கின்றார். ஆனால் அந்த சொப்பனம் நிறைவேறியது 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எவ்வளவு பொறுமையோடு காத்திருந்தார்கள். ஒருவேளை அவர்களை எவ்வளவு ஏளனமாய் மக்கள் பேசியிருக்கலாம், அவருடைய காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனால் பொறுமையோடு கூட காத்திருந்ததின் நிமித்தமாய் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கி ஆபிரகாம் நம்முடைய விசுவாசின் தகப்பனாய் இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் மீடிய பொறுமையோடு கூட நாம் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அவர் நமக்கு நியாயம் செய்கின்றவராக இருக்கிறார். நமக்கு அநேக காரியங்களை சொல்லியிருக்கின்ற பொழுது நமக்கு பாடுகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு எல்லோடு கூட மனதுருக்கம் உள்ள கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்குடைய கரத்தை பிடித்து வருகிறார். நான் உனது வலது பாரத்தில் இருக்கின்றேன் என்று சொல்கிறார். யார் இருக்க முடியுது? நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் நம்மோடு கூட இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் மனதுருக்கம் உள்ளவராய் இன்றைக்கு விழுகின்ற பொழுது நம்முடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி நிறுத்தி நம்மை எல்லா நிலையிலும் உயர்த்தி வைத்து அநேகருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறாரே. நாம் இருக்கின்ற இடங்களிலே, வேலை செய்கின்ற இடங்களிலே, நம்முடைய எல்லா நிலைகளிலும் அவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, ஒரு பக்தன் பாடுகின்ற பொழுது, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி நேற்று கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலேயே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மனம் உருக்கம் உள்ளவர். நாம் எவ்வளவு நாட்கள் மரணத்துக்கு தூரத்தில் நாம் கடந்து சென்றிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கின்றார். அதுவும் கிருபையாக இந்த 2024ஆம் ஆண்டை கொடுத்து 2ஆம் மாதத்தின் 11ஆவது நாளில் ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். வரக்கூடிய தபசு காலங்களிலும் ஆண்டவருடைய சிலுவை நோக்கி பார்க்க நம்மை அழைப்பு விடப்படுகின்றது. நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கின்ற எல்லா ஆராதனையிலும் நற்செய்தி கூட்டங்களிலும் நம்ம கலந்து கொண்டு உபவாசத்தோடு கூட ஆண்டவரே இந்த ஆண்டிலே நான் நினைக்கின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும், அதற்கு நான் ஆயத்தப்படுத்துகின்ற இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, சிலுவை சுமக்கவும். ஒருவன் என்னை பின்பற்றவரின் நான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரணும். இன்றைக்கு சிலுவை சுமக்கின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாகத்தான் ஆண்டவர் சிலுவையை நாம் குறித்து தியானிக்க இருக்கின்றோம். நாம் நமக்கு வைத்திருக்கிற சிலுவையை தூக்கி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே விசுவாசத்தோடு வருவோம், வெற்றி பெறுவோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சேர்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய பாடும் மரணங்களை குறித்து நீ வெளிப்படுத்தின பொழுது கர்த்தாவினுடைய சீசர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் பட்ட பாடுகள் எங்களுக்காக என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய பாடுகளுக்கு நாங்கள் உடன் பங்காளிகளாய் நாங்கள் இருக்கவும் எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் மன உருக்கம் உள்ளவர்,
ஆம் கர்த்தாவே, அன்றைக்கு குருடன் உன்னை கூப்பிட்ட பொழுது கர்த்தாவே மனம் இறங்கின கர்த்தர், நாளே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் என்ன நிலையிலே வந்திருக்கிறார் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே நீர் மனக்கண்களை திறந்து நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் தப்பி வைக்க வல்லவர் என்று சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரும் விசுவாசிக்கவும் அந்த விசுவாசத்தின் மூலமாய் அவர்கள் கர்த்தாவே ஜெயம் கொள்ளவும் இருக்கிறமாய் மீன் பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.